முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன்னை பார்க்கறதுக்காகவே இந்த சிறுவாபுரி முருகன் சிறுவாபுரியிலிருந்து உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். உனக்கு பிடிக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை நினச்சி இப்படி பேசுகிறாங்களே இப்படி செய்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. யார் என்ன செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையை நான் கொடுக்க தானே போகிறேன். உனக்கு எதிராக யாராவது கெடுதலோ தீங்கோ செஞ்சுக்கிட்டு என்னை விட்டு தப்பிச்சு போயிட முடியுமா என்ன? யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் அதற்கான நன்மையை அவர்களுக்கு எப்படி நான் பல மடங்காக திரும்ப கொடுப்பேனோ, அதே போல் யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையும் அவர்களுக்கு நிச்சயம் நான் கொடுத்தே தீருவேன். எப்போதுமே வாழ்க்கை கஷ்டமாக இருக்கேன்னு புலம்பாதே. என் திட்டம் உனக்கு புரியாது. இந்த சிறுவாபுரி முருகன் கூடிய சீக்கிரமே உன்னை ஒரு சிறப்பான ஆளாக மாற்ற தான் போகிறேன். என் திட்டப்படி இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க போகுது. உனக்கு பிடிக்காம உன் கூடவே இருந்துக்கிட்டு நயவஞ்சகமாக உன்னை அழிக்க நினைக்கும் அத்தனை மனிதர்களையும் இப்போது நான் ஒரு கை பார்க்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ வலியும் வேதனையும் கஷ்டமும் மன வருத்தமும் இருந்தாலும் யாராவது உன்னை பார்த்து சிரிச்சாங்கன்னா உடனே அடுத்த நொடி நீ சிரிக்கிறாய் அல்லவா? அந்த நொடி மாயா ஜாலம் போல உன் வலிகளையும் வேதனைகளையும் மறந்து சிரிப்பு வெளியே வருகிறதல்லவா? அவ்வளவுதான் வாழ்க்கை. இதை நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எதுக்காகவும் கவலைப்படாமல் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய். வாழ்க்கையினாலே நல்லது கெட்டது ரெண்டும் மாறி மாறி நடக்க தான் செய்யும். கெட்டது நடக்கும் போதும் இது சரியாயிருன்ற நம்பிக்கையோட நல்லதை நினச்சிக்கிட்டு வாழ்க்கை நல்லபடியாக வாழ தயாராகு. நீ செய்யும் வேலைகளை திட்டம் போட்டு சரியாக செய்யும்போது உனக்கான வாழ்க்கையை வெற்றி நிச்சயம் வந்து சேர்ந்தே தீரும். அடுத்தவங்கக்கிட்ட பொய் சொல்லவும் கூடாது. யாரை பற்றி யார்கிட்டையும் குறை சொல்லவும் கூடாது. உன் எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ, எதிர்காலத்தை நீ எப்படி மாற்றி அமைக்க ஆசைப்படுறியோ அதற்கான வேலைகளை மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமாக செய்ய பழகு. வருமானத்தை மீறி செலவு செய்ய திட்டம் போடாதே. சேர்த்து வச்சு உனக்கென ஒரு முதலீடை போட்டு வச்சு வாழ்க்கையில் நாளைக்கு இதை செய்யணும் அதை ஜெயிக்கணுன்ற ஒரு திட்டத்தோட உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. ஒரு சிலர் உன்னை ரொம்ப இளமையாக பார்க்கலாம். ஒரு சிலர் உன்னை முதிய ஆளாக பார்க்கலாம். ஒரு சிலர் கண்ணுக்கு உன்னை திறமைசாலியாக தெரியலாம். இன்னொருத்தருக்கு நீ ஒரு திறமையற்ற ஆளாக தெரியலாம். மொத்தத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரின் பார்வையும் ஒவ்வொரு விதமாக உன்னை நோக்கி இருக்கும். யாருமே ஒரே மாதிரி உன்னை பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் வேறு விதமாக இருக்கும்போது நீ எப்படி எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு எதிர்பார்க்குற? யாருக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ, உன்னை உனக்கு பிடிச்சா போதும். உன்னை நீ நேசித்து உனக்கான செயல்களை சரியாக செஞ்சினா போதும். இந்த உலகத்தில் எல்லாரும் அடுத்தவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கணும், அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும், அடுத்தவங்க நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. உன்னை கவனித்து கொள்ள நீ ஏன் இன்னொரு ஆளை போய் தேடுகிறாய்? உன்னை கவனிச்சுக்க நீ போதாதா? உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கொள்ள முடியாதா? உனக்கு நீயே தன்னம்பிக்கையை கொடுத்து உன் செயல்களை சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதா என்ன? எல்லாவற்றையும் உனக்கு நீயே செய்து கொள்ள முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு மர்மமான புத்தகம். நீ என்னதான் நினச்சாலும் நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற அந்த நாளைய பக்கத்தை புரட்டி பார்க்க முடியாது. அதே போல் நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நேற்றைய பக்கத்தை திருத்தி நடந்ததை மாற்றவும் முடியாது. அதனால் இன்னைக்கு உள்ள பக்கத்தை மட்டும் படி. இந்த நிகழ்காலத்தை மட்டும் நல்லபடியாக வாழ்ந்தினா போதும். நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு மனிதர்கள் உனக்கு தேவையில்லை. மாற்றங்கள் வந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் எதை மாற்றினா உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், எதை மாற்றினா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்ன்றதை யோசி. அதற்கான மாற்றங்களை உருவாக்கி நீ நிம்மதியாக வாழ தயாராகு. பெற்றோர்கள் முதுமை அடைஞ்சிட்டாங்கன்னா தங்கள் பிள்ளைகளில் அவர்கள் பலசாலியாக புத்திசாலியாக வசதியாக வாழணுன்றதை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. தான் பிள்ளை அவங்க வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னா எதிர்பார்ப்பாங்க. அப்படி நீயும் உன் பெற்றோருக்கு முதுமை வயது வரும்போது அவங்கள நல்லா பார்த்துக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். எந்த பெற்றோரும் தான் பிள்ளையை நம்ம பெற்றுட்டோம், படிக்க வச்சுட்டோம், வளர்த்து ஆளாக்கிட்டோம், இவங்க நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு பார்க்கணுன்னு எதிர்பார்க்கறது கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானே தன் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க.
அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உன் பெற்றோருக்கு நீ பெருமை சேர்க்கணும், உன் கடமையும் பொறுப்பையும் சரியாக செய்யணும்னு நினச்சினா அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்து மென்மையோடு நடந்துக்கிட்டு பணிவோட அவர்களுக்கு தேடுவதையெல்லாம் நீ தேடி கொடுத்து விடணும் என் செல்வமே. என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் நான் தோற்று போகவே மாட்டேன்ற நம்பிக்கையோட உனக்கான முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். நீ ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் பல மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் கண்ணாடியில் நீ பார்க்கக்கூடிய அந்த நபர் என்றென்றும் உன்னுடனே இருப்பார். அது யாரு? நீதானே. நீ கண்ணாடியில் முகம் பார்க்கும்போது உன் முகம்தானே தெரிகிறது. அப்பன்னா நீ தான் உன்கிட்ட அன்பாக இருக்கணும். ஏன்னா கடைசி வரை உன் கூட இருக்க போவது நீதானே. உனக்கு நீயே அன்பு செலுத்தி உன்னை நீ நேசிக்கும் போது இந்த உலகத்தையே கூட உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்குள் இருக்கும் மோசமான விஷயங்களை பற்றி சிந்திக்காம, உனக்கு பிடிக்காத உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்களை பற்றி சிந்திக்காம, உனக்குள் இருக்கும் சிறந்ததை, உன் வாழ்க்கையில் நடந்த நல்லதை பற்றி யோசி. உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான விஷயங்களை உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னா உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களையும் உன்னால் சிந்திக்க முடியாதா? ஞாபகம் வச்சுக்க முடியாதா? நல்லதை நினை. நல்ல நிகழ்வுகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்றதை நினச்சிக்கோ. எப்போதும் என்ன நடந்தாலும் உன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சு வளர்ச்சி அடைய முடியும் என்பதுதான் உண்மை. உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைய என்ன செய்யணுமோ அதை பற்றி மட்டும் யோசி. நீ தப்பு செஞ்சிட்டன்னு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேட்க தயங்காதே. ஏன்னா மன்னிப்பு கேட்க தயங்கி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டினா காலம் செல்ல செல்ல அகந்தை மாறி உறவுகள் பலவீனம் அடைந்து பிரிந்து போகக்கூடும். அதனால் தப்பு செஞ்சுட்டா சற்றும் யோசிக்காம மன்னிப்பு கேட்க தயாராகு. அடுத்தவங்க கிட்ட பணியோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள தயாராகு. பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டே உனக்கான பக்குவத்தை வளர்த்துக்கொள். எந்த அளவுக்கு நீ அமைதியாக சிரித்து பேச ஆரம்பிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்குள்ள பக்குவம் வந்துடும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டே சமாளித்து கடந்து போகும் பக்குவமுள்ள ஆளாக நீ மாறிடுவாய். நீ இழந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலாக இந்த முருகன் அதைவிட சிறப்பானதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை எளிதாக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. உன்னை நிறைய சிந்திக்க வைக்கும் ஒருவரையும் உன்னை நிறைய சிரிக்க வைக்கும் ஒருவரையும் உன் கூட வச்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை நிச்சயம் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக மாறிடும் என் செல்வமே. உனக்கு எப்போதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக நடந்து போ. தனியாக எங்கேயாவது பயணம் செய். தனியாக வாழ முயற்சி செய். தனியாக கொஞ்ச நேரம் பாட்டு போட்டு நடனம் ஆடு. கொஞ்ச நேரத்துக்காவது இந்த உலகத்தில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடிச்ச விதத்தில் செய்துவிடு என் செல்வமே. நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். பெரும்பாலான மக்களுக்கு தன்னுடைய துணையை பிடிக்காம இவங்களை விட இன்னொரு வேறு துணை அமைஞ்சிருந்தா நல்லா இருக்குவேன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா யாருக்கு எப்படிப்பட்ட துணை அமையணுங்கிறத பார்த்து பார்த்து கொடுப்பது நான் அல்லவா. ஒருவருக்கு பொருத்தமில்லாத துணையை நான் ஒருபோதும் யாருக்கும் அமைச்சு கொடுப்பது கிடையாது. ஒருத்தருடைய சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒருத்தருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கை துணையும் பல காரணங்களோட பல காரியத்தோடு தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. நான் எதை செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் நான் பல விஷயங்களை பல காரண காரியத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை யோசிச்சு நல்லதை மட்டும் ஞாபகமாக வச்சுக்கிட்டு கெட்டதை மறந்துட்டு நடக்க வேண்டிய மாற்ற வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போனாலும் மறுபடியும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு உன்னை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு பலமுள்ள பிள்ளையாகத்தானே இருக்க. அந்த மன தைரியத்துக்கும் உன் பலத்துக்கும் சேர்த்து தான் இந்த சிறுவாபுரி முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ ஆசைப்பட்டத கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். என் செல்ல பிள்ளையான நீ வருத்தப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ ஒருபோதும் உன்னை விட்டுட மாட்டேன். ஒரு விஷயம் உன்னால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியலைன்னா அந்த விஷயத்தை நீ சரியாக புரிஞ்சுக்கலன்னா அர்த்தம். எந்த விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் தயாராகு. என்ன நடந்தாலும்
எதுக்காகவும் கவலைப்படாமல் நீ செய்ய வேண்டிய செயல்களை துல்லியமாக, சரியாக, பாதுகாப்பாக, கவனமாக, முழு அர்ப்பணிப்போடு செஞ்சினா போதும். உன்னை பற்றி ஆழமாக யோசி. உன்னை பற்றி நீ ஆழமாக யோசிக்கும் போது தான் நீ செய்ய வேண்டிய விஷயங்களில் எவ்வளவு தப்பு இருக்குது, எப்படிப்பட்ட தவறான செயல்களை, தவறான வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றது உனக்கு புரிய வரும். உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நீ உன்னை பற்றி யோசி, உன் வாழ்க்கையை பற்றி யோசி, அதில் மாற்ற வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. உனக்கு பிடிக்காத நபர்களையும் உன்னை பிடிக்காத நபர்களையும் அவர்கள் உனக்கு செய்யக்கூடிய நயவஞ்சகமான செயல்களை எல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக, பொறுமையாக உன் வாழ்க்கையை மட்டும் கவனமாக வாழ தயாராகு. என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான மனிதர்கள் யார் தெரியுமா? தனக்கு தானே மதிப்பை கொடுத்து தன்னை மேம்படுத்தி வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாரானவர்கள்தான். அடுத்தவங்களை மதிப்பிடுறதும் அடுத்தவர்களை விமர்சிப்பதும் வேண்டாத விஷயம். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உன்னை மதிப்பிட்டு உனது சரி தவறு நிறை குறைகளை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வது தான் மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கான அடையாளமாக இருக்கும். என்ன தேடுறதை விட நீ உன்னை தேடு. உன்னை தேடி உன்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய வெற்றிக்காக தொடர்ந்து போராடு. கண்டிப்பாக இந்த முருகன் நானே உன் கூட இருந்து நீ எதிர்பார்க்குற அனைத்து வெற்றிகரமான விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன்.